ஹலோ காய்ஸ், ஒரு புது மாஸ் சீரிஸோட வெல்கம். காதலிச்ச பொண்ணு பெரிய அண்டர் கிரவுண்ட் கேங்ல சேர்ந்துட்டோங்கிற திமிர்ல நம்ம ஹீரோவை ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்த பாக்குறா. இது ஒரு பக்கம் இருக்க, சிட்டிக்குள்ள பிளட் மூன்ங்கிற ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. அந்த உலக அழிவுல நம்ம ஹீரோக்கு கிடைச்ச அந்த லெஜெண்டரி பவர் என்ன? ஒரு சாதாரண பையன் எப்படி தன் வேட்டையை ஆரம்பிக்க போறான்னு இந்த எபிசோட்ல பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உலகமே அப்படியே மாறிடுச்சு. வானத்துல இருந்து திடீர்னு பலிபீடங்கள் எல்லாம் கீழே இறங்கிடுச்சு. எல்லாரும் அவங்க கிட்ட இருக்க ரொம்ப கேஸ்ட்லியான பொருளை வச்சு ஒயிட் லைட் ரிவார்டு கிடைக்குமான்னு வெறித்தனமாக காத்துட்டு இருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? ஒரு பேக்கெட் காரமான ஸ்நாக்ஸை தூக்கி அந்த பலிபீடத்தில் போட்டேன். சுற்றி இருந்த கூட்டமெல்லாம் என்னை பார்த்து எவனோ ஒரு பிச்சைக்கார சீன் போடுறான்னு கேவலமாக சிரிச்சாங்க. ஆனால் அடுத்த செகண்ட் அந்த பலிபீடம் டாப் டயர் ரெட் லைட்டில் தெரிக்க இதுவரை எவனுமே பார்க்காத மித்திக் கிரேட் ஐட்டம் ஒன்று வெளியே வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு கிடைச்ச ஐ ஆஃப் ட்ரூத் பவர் தான். இந்த பவர் மூலமா எந்தெந்த பலிபீடத்துக்கு என்னென்ன தேவைன்னு என் கண்ணுக்கு மட்டும் அப்பட்டமா தெரியும். அதுங்க கேட்கறத கரெக்டா கொடுத்தா எனக்கு ஹையஸ்ட் ரிவார்ட் கன்ஃபார்ம். ஆனா ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு கார்ப்பரேட் அடிமையா கசக்கி பிழியப்பட்ட ஒரு அனாதை. என் எக்ஸாலி விவியன் நான் வாங்கி கொடுத்த புது டியோர் பேக்கையும் தூக்கிக்கிட்டு ஒரு புது மே பேக் கார்ல ஏறி போயிட்டா. ரோட்டில் நடந்து போகும்போது எனக்கு வானமே இடிஞ்சு விழுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்போதான் நிஜமாவே வானம் பயங்கரமாக சத்தம் போட்டு எண்ணிலடங்காத பலிப்பீடங்கள் மழையாக கொட்டுச்சு. உலகமே பர்பிள் லைட்டில் முங்கிடுச்சு. திடீர்னு என் கண்ணில் சுரீர்னு ஒரு வலி. கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் இருந்த 666வது பலிபீடத்தில் எனக்கு மட்டும் புரிகிற மாதிரி சில வார்த்தைகள் தெரிஞ்சுது. கனெக்டட் லொகேஷன், தி என்லெஸ் அப்சைஸ். ரொம்ப வருஷமா போர் அடிச்சு போய் கிடக்கிற ஒரு பெரிய மிருகம் இங்க இருக்கு. இப்போதைக்கு அதுக்கு அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட் ஷாக் வேணும். அங்க ஒரு கூட்டம் சேர்ந்துச்சு. ஒரு குண்டு பையன் வந்து ஒரு பிரெட்டை போட்டான். உடனே ஒரு ஒயிட் லைட் வந்து ஒரு பழம் வெளியே வந்துச்சு. அது அவன் சாப்பிட்டதும் உடம்புல இருந்த கொழுப்பு எல்லாம் குறைஞ்சு கண் முன்னாடியே செம 6 பேக் மச்சானா மாறிட்டான். இதை பார்த்ததும் கூட்டத்துக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிருச்சு. அவங்க கிட்ட இருந்த பட்டெக் பிலிப் வாட்ச், தங்கம், வைரம்னு எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு உள்ள தூக்கி போட்டாங்க. இதெல்லாம் பார்த்து நான் சத்தமாக சிரிக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா அந்த மிருகத்துக்கு என்ன வேணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் ஃப்ரெண்ட் வெளிநாட்டிலேருந்து ரீப்பர் ஸ்பைசி ஸ்ட்ரிப்ஸ்னு ஒரு காரமான ஐட்டம் கொண்டு வந்தான். அது ஒரு தடவை நாக்கில் வச்சதுக்கே 3 நாள் பின்னாடி எரியிற அளவுக்கு காரம். வெறும் பிரெட்டுக்கே இவ்வளோ பெரிய ரிவார்டுனா அதுக்கு பிடிச்சதை கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு நினச்சி பார்த்தேன். அப்படியே ஓட்டமாக வீட்டுக்கு போய் எல்லா ட்ராயரையும் தேடி அந்த ஸ்பைசி ஸ்ட்ரிப்ஸை எடுத்தேன். நெட்டில் செக் பண்ணால் உலகமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. ஒரு பணக்காரன் ஒரு லாரி நிறைய தங்கத்தை கொட்டி ப்ளூ லைட் ரிவார்ட் வாங்கியிருக்கான். அதை சாப்பிட்டதும் அவனுக்கு கொடிகளை உருவாக்குற பவர் கிடச்சிருக்கு. ஆனால் ஜப்பானில் ஒருத்தன் பாரம்பரிய வாழை கொடுக்க போய் அது ஃபெயில் ஆகி ஒரு பேய் உருவாகிருச்சு. அங்கே மிலிட்ரி இறங்குற அளவுக்கு செம டேமேஜ். அப்போ தான் புரிஞ்சுது, கரெக்டான பொருளை கொடுக்கலனா சீன் முடிஞ்சுதுன்னு. அந்த நேரத்தில் கவர்மெண்ட்லேருந்து அலர்ட். ஒரு ஆள் ஒரு பலிபீடத்துக்கு ஒரு தடவை தான் பொருள் கொடுக்க முடியும். ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 சான்ஸ் தான். எனக்கு இது செமலக். நைட் 10 மணிக்கு அந்த ஸ்பைசி ஸ்ட்ரிப்ஸை எடுத்துட்டு யாரும் இல்லாத பிளாசாவுக்கு போனேன். வச்சதும் பலிபீடம் பயங்கரமாக ரியாக்ட் ஆகி வானத்தை நோக்கி ஒரு ரெட் லைட் பீம் அடிச்சுது. சிட்டியே ரத்த சிவப்பில் மின்னுச்சு. அங்கே ஒரு பெரிய கருப்பு கலர் முட்டை உருவானதும் அதை தூக்கிட்டு நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். நான் வீட்டுக்கு வந்த அதே நேரத்தில் சென்ட்ரல் பீரோவில் அலாரம் அடிச்சுது. அந்த ரெட் லைட் எங்கே வந்துச்சுன்னு கண்டுபிடிங்க, அந்த ஏரியாவை எஸ் லெவல் அப்சர்வேஷன் சோனாக மாற்றுங்கன்னு ஜென்ரல் ஆர்டர் போட்டார். இங்கே வீட்டில் வந்து அந்த முட்டையை பார்த்தா அது அஃபிஷியல் டிராகன் எக்ஸ் கிரேட் மித் இக். இதை பொறிச்சா கடவுளுக்கு சமமான ஒரு டிராகன் எனக்கு துணையாக வரும். அப்போ தான் கண்ணாடியை பார்த்தேன். என் கண்ணுக்கும் ஐ ஆஃப் ட்ரூத் கிரேட் யுனிக்னு பேர் வந்திருக்கு. எந்த பொருளை பார்த்தாலும் அதோட ஹிஸ்ட்ரியும் கிரேடும் எனக்கு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் மற்றவங்க மாதிரி நான் பிளைண்டாக கேம் ஆட வேண்டியதில்லை. தேடல் வேட்டை இனிமே சும்மா தெரிக்க போகுது. மிட் நைட்டுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்கு. 2 சான்ஸ் பேலன்ஸ் இருக்கு. டைகர் பாம், லைட்டை, ஒரு ஃபிலாசபி புக், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக ஒரு கத்தி, அப்புறம் என்எக்ஸ் விவியனோட ஃபோட்டோன்னு எல்லாத்தையும் பையில போட்டுக்கிட்டு ஒரு கைவிடப்பட்ட ஃபேக்ட்ரி ஏரியாவுக்கு போனேன். அப்போது விவியன் கிட்டேருந்து கால் வந்துச்சு. கட் பண்ணி பிளாக் பண்ணிட்டேன். அவள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் டேமன் கூட சீன் போட்டுட்ருக்கா. அவளுக்கு க்ரீன் லைட் கிடச்சதால தன்னை உலகத்தோட சசன் ஒன்று நினச்சிட்ருக்கா. ஆனால் அந்த டேமன் அவளை சும்மா யூஸ் பண்ணிக்க மட்டும்தான் பிளான் பண்ணுறான். நான் அந்த ஃபேக்ட்ரி ஏரியாவுக்குள்ளே போய் தேடும்போது 4444 பலிபீடம், த தியேட்டர் ஆஃப் சரோஸ்.
அங்க இருக்க ஒரு ஹீரோயினுக்கு உண்மையான துரோகத்தால உருவான கோபம் நிறைஞ்ச ஒரு பொருள் வேணுமா. விவியனோட போட்டோவை எடுத்து கத்தியால கீறி என் மனசுல இருந்த கோபத்தையெல்லாம் நினைச்சு லைட்டரால எரிச்சு பலிபீடத்துல வச்சேன். இப்போ ஒரு பர்பிள் லைட் அடிச்சது. எனக்கு எப்பிக் கிரேட்ல ஒரு டிக்கெட் செட் கிடைச்சது. இதை யூஸ் பண்ணா எதிரியோட மைண்ட் 3 செகண்ட் கொலாப்ஸ் ஆயிடும். ஃபைட்ல இந்த 3 செகண்ட் கண்ட்ரோல் ஒரு உயிரையே காப்பாற்றும். மிட் நைட்டுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. தேடிட்டே போகும்போது 101010ன்னு பைனரி கோட்ல ஒரு பலிபீடம். தி லாஜிக் சிங்குலாரிட்டி. ஒரு சூப்பர் ஏஐக்கு உயிரினங்கள் ஏன் சம்பந்தமே இல்லாத கேள்விகளை யோசிக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு பயனற்ற தத்துவம் வேணுமா. என்கிட்ட இருந்த பிங் அண்ட் நத்திங்னஸ் புக்கை வச்சேன். வயர் கருகிற மாதிரி ஒரு வாசனை வந்து திடீர்னு வானத்தை நோக்கி கோல்டன் லைட் அடிச்சுது. சில மணி நேரத்துல ரெட், பர்பிள், கோல்டுன்னு 3 லைட் வாங்கிட்டேன். அப்போ திடீர்னு என் பின்னாடி இருந்து ஒருத்தன் அசுர வேகத்துல கத்தியோட என்ன குத்த வந்தான். ஆனா அடுத்த செகண்ட் அந்த அட்டாக்கர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வழியில கத்திட்டு கத்திய கீழே போட்டான். மின்னல் தலைய பிடிச்சிட்டு கதறான். ஏன்னா அவன் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஆக்னான்க்கு டிக்கெட்டை யூஸ் பண்ணிட்டேன். 3 செகண்ட் அவனோட மிக கொடூரமான நினைவுகள்ல மாட்டிப்பான். என் இடுப்புல இருந்த பழம் நறுக்கிற கத்தத்தி எடுத்த ஒரே போடு அவன் காலி. செவுத்துல சாஞ்சு நடுங்கிட்டு இருக்க. ஏன்னா ஒரு உசுரை எடுக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவன் பணத்தை பார்த்ததும் குடலெல்லாம் வெளியில வர்ற மாதிரி வாந்தி எடுத்தேன். அப்புறம் கஷ்டப்பட்டு எந்திரிச்சேன். இந்த ஹை டயர் லைட் பில்லர்ஸ் பெரிய வாய்ப்புங்கிற மாதிரியே அது ஒரு டெத் வாரண்ட். இருட்டில் இருக்கிற வேட்டைக்காரனுங்களை அது இழுத்துட்டு வரும். அப்போதான் அந்த பாடியில 2 வெள்ளை கலர் உருண்டை மிதக்கிறத பார்த்தேன். ஐ ஹவ் ட்ரூத் ஆக்டிவேட் பண்ண. ஒன்று லைட் ஸ்டெப் லெக்கிங்ஸ், இன்னொன்று க்ரூட் ஸ்டாமினா சாம். இதை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு பயங்கரமான ரூல் மண்டைக்குள்ள ஓடிச்சு. கொன்னுட்டு தூக்கு. ஒருத்தனை போட்டு தள்ளுனா அவன் பலிபீடம் மூலமா வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு சொந்தம். இந்த பையன்கிட்டே 2 நல்ல ஐட்டம் இருக்குன்னா கண்டிப்பா இவன் இதை நிறைய பேருக்கு பண்ணியிருப்பான். ஆனா இன்டர்நெட் முழுக்க இந்த பில்லர்ஸ் ரிவார்ட்ஸ் பத்தி பேசுறானுங்களே தவிர இந்த ரிஸ்க் பத்தி ஒரு பயல வாயை திறக்கலையே. ஏன் நினைக்கும் போதே பகீர்னு இருக்கு. யாருக்கும் தெரியாதுன்னு இல்ல, தெரிஞ்சவனுங்க கம்முன்னு இருக்கானுங்க. ஒன்னு செத்து கிடக்கணும், இல்ல வேட்டைக்காரனா மாறணும், இல்லனா பயத்துல வாயை மூடிட்டு இருக்கணும். கவர்மெண்ட் கூட இதை வெளியே சொன்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டோன்னு அமைதியா இருக்கு. இந்த டார்க் ஃபாரஸ்ட்லாம் உலகத்தையே மாத்த போகுது. சரி, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த 2 ஐட்டத்தையும் எடுத்துட்டு பலிபீடத்து சென்டர்ல பார்த்தேன். அங்க ஒரு இரும்பு கியூப் இருந்துச்சு. அது பேரு டைமென்ஷனல் வால்ட். 1000 கியூபிக் மீட்டர் ஸ்பேஸ் இருக்கும். பலிபீடம் சம்பந்தமான எதை வேணா மைண்ட் கண்ட்ரோல்லையே உள்ள வைக்கலாம், எடுக்கலாம். உடனே வீட்டில் இருக்கிற டிராகன் முட்டையை இதில் வைக்கிறது தான் சேஃப்னு தோணுச்சு. அந்த கியூபை தொட்டதும் என் மூளைக்குள்ள ஒரு பெரிய ஸ்பேஸ் ஓப்பன் ஆச்சு. அந்த ஆக்ட் 4 டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் உள்ள தள்ளிட்டேன். மணி நைட் 12 ஆகுது. ரத்தக்கரையான கத்தியை உள்ள வச்சுட்டு கிளம்ப ரெடியான. ஆனா 2 அடி எடுத்து வச்சிருப்பேன். வானத்துல ஒரு பயங்கரமான மின்னல் வெடிச்சிச்சு. செம மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிலா வெளிச்சத்துல வானம் கிளியரா தானடா இருந்துச்சு. இப்போ எப்படி திடீர்னு மழை? இந்த மழையில ஏதோ தப்பு இருக்கு. இதை தாண்டி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க எனக்கு தில்லு இல்லை. பேக்ல கூட இருக்கு. ஆனா இந்த மழை தண்ணி மேல பட்டா ஏதும் ஆகுமான்னு தெரியலையே. வானத்துல இருந்து பலிபீரமே கீழே இறங்கி வரும்போது மனுஷனை மியூட்டன்ட் ஆக்குற மழை வராதுன்னு என்ன நிச்சயம்? போன எடுத்து ஃபோரம்ஸ் செக் பண்ண. ஃபுல்லா மழையை பத்தின போஸ்ட் தான். மச்சான், உங்க ஏரியாவிலையும் இடிமழையா? இது சாதாரண மழை கிடையாது, தண்ணி மேல பட விட்டுறாதீங்க, சோம்பி ஆயிட போறீங்கன்னு மெசேஜஸ் மின்னல் வேகத்துல ரிஃப்ரெஷ் ஆகுது. எனக்கு திக்னு இருக்கு. ஒருவேளை இந்த மழை இன்ஃபெக்ஷன் ஆக்குச்சுன்னா அவ்வளோதான். நான் ஒரு பிளான் பண்றதுக்குள்ள ஒரு ரெட் ஃபிளாக் போட்ட போஸ்ட் ஒன்னை பார்த்து என் ஹார்ட் பீட் நின்றுச்சு. பலிபீடாலாம் காணோண்டான்னு போட்டிருந்தான். அது வரைக்கும் ஆன்லைன்லேயே வராத ரெட், பர்பிள், கோல்டு லைட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைச்சப்போதான் இந்த மழை வந்துச்சு. நான் டக்குன்னு திரும்பி பார்க்குறேன். என் பின்னாடி இருந்த பலிபீடத்தை காணோம். அது மட்டுமா, நான் கொன்ன அந்த பணத்தையும் காணோம். சத்தியமா இங்க யாரும் வரல. அப்போ இது இந்த மழையோட வேலை தான். மழை பெஞ்சா பலிபீடம் மறையுது. நேத்து நடந்த எல்லா தடயத்தையும் அழிச்சிருது. உலகத்துல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களும் ஏற்கனவே நாசமாயிடுச்சு. இப்ப கொலை பண்றதுக்கும் திருடுறதுக்கும் இது செம வசதியான டைம். மழை தண்ணியால எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதும் கொடையை விரிச்சிட்டு வீட்டுக்கு நடைய கட்டினேன். நான் அங்கிருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே அனாமலி அஃபேர்ஸ் பீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பலிபீடம் இருந்த அந்த ஒர்க் ஷாப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. கமாண்டர் ரயான் பின்னாடி இருந்த ஒரு 20 வயசு பொண்ணை கூப்பிட்டாரு. அவ பேரு எமிலி.
நேத்து அவ கொடுத்த ஆஃபரிங்ல அவளுக்கு எனர்ஜி ரீவைண்ட்னு ஒரு பவர் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு இடத்துல எவ்வளோ எனர்ஜி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அவளால ஃபீல் பண்ண முடியும். எமிலி கண்ணை மூடி அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணா. திடீர்னு மூச்சு முட்டி பின்னாடி தடுமாறி விழுந்தா. ரயான் டக்குன்னு அவளை பிடிச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டாரு. எமிலி நடுங்குற குரல்ல, இதுக்கு முன்னாடி பார்த்த சீன் மாதிரி இல்ல சார். அது ஒரு மின்மினி பூச்சி மாதிரி இருந்துச்சுன்னா இது பட்டப்பகல் சூரியன் மாதிரி செம பிரகாசமா ஹாட்டா இருக்குன்னு சொன்னா. டீம்ல இருந்த ஒருத்தன் ஒருவேளை கோல்டு லைட்டா இருக்குமோன்னு கேட்டான். ரயான் முகம் அப்படியே சீரியஸ் ஆயிடுச்சு. இந்த ஏரியாவை உடனே லாக்டவுன் பண்ணுங்க, மூளை முடுக்கெல்லாம் தேடுங்க, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு உடனே ரிப்போர்ட் பண்ணுங்க. கற்பனைக்கே எட்டாத ஒரு கொடூரமான மான்ஸ்டர் இங்க ஒளிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன்னு ஆர்டர் போட்டாரு. இதுக்கிடையில நான் வீட்டுக்கு வந்ததும் அந்த டிராகன் முட்டைய டைமென்ஷனல் ஸ்பேஸ்க்குள்ள வச்சுட்டேன். இனிமே யாராவது பாத்துருவாங்களும் கவலை இல்லை. முட்டை பொரிஞ்சதும் அந்த குட்டி டிராகனும் உள்ளே செட் ஆயிடுச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஆனா முதல்ல அது எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கணும். ஹாலிவுட் படத்துல வர மாதிரி பிளட் பைண்டிங் பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. என் ரத்தத்துல ஒரு சொட்டை எடுத்து அந்த முட்டை மேல வச்சேன். உடனே அந்த முட்டை மேல ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு. ஹேச்சிங் கண்டிஷன், போதிய அளவு ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும். நான் எதிர்பார்த்தது தான். ஆனா என் ரத்தம் மட்டும் இதுக்கு பத்தாது. நாளைக்கு ஏதாவது பிளான் பண்ணணும். நாள் ஃபுல்லா ஓடி ஓடி செம டயர்டு. அப்படியே தூங்கிட்டேன். கார்த்தாலா 5 மணிக்கு ஒரு பயங்கரமான அலாரம் அடிச்சு நான் முழிச்சேன். பலிபீடெல்லாம் நிஜமாவே ரீஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஃபோனை எடுத்து ஃபோரம்ஸ் செக் பண்ண சில விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆச்சு. விடியற் காலையில் பெய்கிற இந்த சாம்பல் நிற மழை உடம்புக்கு எந்த பாதிப்பும் தரல. கரெக்டாக 5 மணிக்கு மழை நின்று பலிபீடெல்லாம் ரீஃப்ரெஷ் ஆகுது. சரி, அப்படியே வெளியே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இந்த ரத்தத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கலான்னு கிளம்புனேன். ஒரு சின்ன ஹோட்டலில் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு ஃபோனை நோண்டிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாரும் ஆஃபரிங் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. பலிபீடம் மேலே இருக்கிற பைத்தியத்தில் பாதி பேர் சூதாடி மாதிரி ஆயிட்டானுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து டேபிளில் 2 பேர் பேசுறது கேட்டுச்சு. ஒருத்தன் மெதுவா, வெளியே எல்லாரும் பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் பலிபீடத்தில் போட்டு பைத்திய மாதிரி ஆஃபரிங் பண்ணுறானுங்களே தவிர ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டானுங்க. மனுஷனுக்கு சோறு முக்கியம்ல. சாப்பாடு, எண்ணெய், அரிசி எல்லாம் எப்பவும் தேவை. நான் ஒரு சின்ன ஃபுட் ப்ராசஸிங் ஃபேக்ட்ரியை அடிமாட்டி விலைக்கு வாங்க போகிறேன். இந்த லூசுக எல்லாம் காசை அழிச்சிட்டு சாப்பாட்டுக்கு கையேந்தும் போது நான் தான் ரிவர்சைட் சிட்டியோட ஃபுட் கிங்னு சொன்னான். அவன் சொன்னதை கேட்டதும் என் மூளைக்குள்ள ஒரு ஸ்பார்க். ஃபுட் ப்ராசஸிங்னா கறி வேணும். கறி எங்க இருந்து வரும்? கசாப்பு கடை. ஒரு கசாப்பு கடையை நம்ம கம்மி விலைக்கு வாங்கினா ரத்தத்துக்கு பஞ்சமே இருக்காது. உடனே வீட்டுக்கு ஓடி சிஸ்டம்ல தேட ஆரம்பிச்சேன். பலிபீடம் மோகத்துல நிறைய ஃபேக்டரி சேல்ஸுக்கு வந்திருந்துச்சு. கரெக்டாக சிட்டி அவுட்டரில் இருக்கிற ஒரு கசாப்பு கடை விளம்பரத்தை பார்த்தேன். அவசர விற்பனை, ரேட் பேசி முடிவு பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. யோசிக்கவே இல்லை, கால் பண்ணி மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணேன். சிலருக்கு இது ஒரு ஆஃபரிங் பண்ணுற காசாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இது ஒரு டிராகன் நெஸ்ட் வாங்க போகுது. மதியம் 2 மணிக்கு அந்த இடத்துக்கு போனேன். ஒரு நடுத்தர வயசுக்கார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. மெஷின் எல்லாம் போன மாதம் தான் சர்வீஸ் பண்ணேன். கோல்ட் ஸ்டோரேஜ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும்னு பில்டப் கொடுத்தாரு. நான் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக சுற்றி பார்த்தேன். என் ரியாக்ஷனை பார்த்து அவருக்கே டவுட் ஆகி கொஞ்சம் ரேட்டை ஏற்றி சொன்னார். நான் சைலண்ட்டாக தலையை மட்டும் ஆட்டினேன். கொஞ்சம் பேரம் பேசி அவர் சொன்ன ரேட்டில் 40% கம்மி பண்ணி வாங்கிட்டேன். அக்ரிமெண்ட் சைன் பண்ணிவிட்டு சாவியை கொடுத்துட்டாரு. கூடவே பக்கத்தில் இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டாக் ஃபார்ம் நம்பரையும் கொடுத்தாரு. ஸோ சப்ளை செயின் ப்ராப்ளமும் சால்வ் ஆச்சு. அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டே வரும்போது தரையில ஒரு ரகசியமான கதவு இருந்ததை பார்த்தேன். அதை திறந்து உள்ள போனா ஒரு பழைய ஸ்டோரேஜ் ரூம். திடீர்னு ஐ ஆஃப் ட்ரூத் மூலமா ஒரு எனர்ஜி ஃபீல் ஆச்சு. அங்கிருந்து தூசியை தட்டி பார்த்தா செக்கச்செவேர்னு ஒரு பலிபீடம். அதிலிருந்து லப் டப்னு இதய துடிப்பு சத்தம் கேட்குது. பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐ ஆஃப் ட்ரூத் ஆக்டிவேட் பண்ணேன். கண்ணில் சுருக்குன்னு வலிச்சு ரத்தத்தில் எழுதின மாதிரி டெக்ஸ்ட் வந்துச்சு. ஆல் த நம்பர் 40, கனெக்டட் கோஆர்டினேட்டர், த கிரைம்சன் த்ரோன், கிரீம்சன் க்ரவுன். கிடைக்கிற வரைக்கும் எல்லாமே சாப்பாடு தான். ஸ்பெஷல் ட்ரேட் 1, இது பெர்மனன்ட் பலிபீடம். டெய்லி லிமிட் கிடையாது, எவ்வளோ வேணா ஆஃபரிங் பண்ணலாம். ஸ்பெஷல் ட்ரேட் 2, ஃப்ளாஷ் ஃபார்ஜ். எந்த ரிவார்ட் ஐட்டமாக இருந்தாலும் இதில் போட்டால் சோர்ஸ் பிளட்டாக மாறிடும். அதை குடிச்சா உங்கள் உடம்போட வலிமை பெர்மனண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இதை படிச்சதும் எனக்கு தலை சுத்திடுச்சு. எவ்வளோ கம்மியான நம்பர், அதுவும் பெர்மனண்ட். முக்கியமாக எவ்வளோ வேணா பலி கொடுக்கலாம். அதுவும் இது என் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கு. இனிமே வேஸ்ட் ஆகிற எல்லா ரிவார்ட்ஸையும் இதில் போட்டு சோர்ஸ் பிளட்டாக மாற்றி என் உடம்ப இரும்பு மாதிரி ஆக்கிக்கலாம்.
உடனே செக் பண்ணி பார்க்க தோணுச்சு. நேத்து நைட் கிடைச்ச அந்த ஸ்டாமினா சாம் எடுத்து இதுல போட்டேன். ஒரு பழங்காலத்து கண்ணாடி பாட்டில் வந்துச்சு. உள்ள டார்க் கலர்ல லிக்விட். சோர்ஸ் பிளட். யோசிக்காம அப்படியே குடிச்சேன். ரத்தம் மாதிரி கேவலமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஸ்வீட்டா செம டேஸ்டா இருந்துச்சு. என்னடா எதுவும் ஆகலையேன்னு நினைக்கும் போதே உடம்புக்குள்ள ஒரு ஹீட். செல்கள் எல்லாம் எனர்ஜியை உறிஞ்சுது. உடம்புல இருந்து ஆவி பறக்குது. அங்க மாட்டி இருந்த 100 பவுண்ட் மாட்டுக்கறிய ஒரே பஞ்சு குத்துன பறந்து போய் மூளையில விழுந்துச்சு. மாஸ்டா இது ஒரு சாதாரண சோர்ஸ் பிளட்டுக்கே இந்த பவர்னா நான் கடவுளாகிறது ஒன்றும் பகல் கனவில்ல. எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண. நாளைக்கு டிராகன் முட்டையை பொறிக்க கொஞ்சம் கோழி வாங்கணும். ஆனா இப்போதைக்கு யாரும் சீண்டாத குப்பை ரிவார்ட்ஸை தேடி பொறுக்கணும். சூதாட்டம் ஆடுறது தான் ரிஸ்க். குப்பை பொறுக்கிறதுல ரிஸ்க் இல்லையே. மதியம் அந்த ஃபார்ம் ஓனருக்கு கால் பண்ணேன். அங்கதான் புது சிக்கல். கோழி வாங்க காசு வேணும். நான் இருந்த காசுக்கெல்லாம் இந்த ஃபேக்டரி வாங்கிட்டேன். புது உலகம் வந்தாலும் இன்னும் காசு தானே எல்லாமே. சரி, முதல்ல வெளியே போய் ஏதாவது தேடி பார்க்கலாம்னு கிளம்புனேன். இப்போ என்கிட்ட பிரைவேட்டா கிரிம்சன் த்ரோன் பலிபீடம் இருக்கு. ஸோ என் டெய்லி ஆஃபரிங் லிமிட்டை யூஸ் பண்ண வேற பலிபீடங்களை தேடி போனேன். ஆனால் நான் மார்க்கெட் ஏரியாவுக்கு போனதும் ஒரு பயங்கரமான அலறல் சத்தம். ஒரு சாமியார் மாதிரி கிழிஞ்ச துணியோட ஒரு கொடூரமான உருவம் அங்க போற ஒருத்தனை போட்டு கடிச்சு குதறிட்டு இருந்துச்சு. டக்குன்னு ஐ ஆஃப் ட்ரூத் போட்டு பார்த்தேன். கார்னிவர் மாங்க், ஆர்டினரி கேலமிட்டி. இவன் ஒரு கோவில் காவலாளி. மட்டன் திருடி சாப்பிட்டான்னு பொய் சொல்லி இவனை அடிச்சே கொன்னுட்டாங்க. அதனால கறி ஆஃபரிங் பண்றவங்கன்னா இவனுக்கு சுத்தமா பிடிக்காது. மேட்ரு புரிஞ்சிருச்சு. எவனோ ஒரு அறிவாளி கறியை கொண்டு போய் பலிபீடத்துல வச்சிருக்கான். இந்த மான்ஸ்டர் சம்மன் ஆகி வெளியில வந்துருச்சு. கரெக்டா அந்த நேரத்துல 4-5 ஆஃப் ரோடு வண்டிங்க பறந்து வந்து நின்னுச்சு. கதவை திறந்துட்டு கமாண்டர் ரயான் டீம் இறங்குனாங்க. ரயான் கத்தி ஆர்டர் போட செகண்ட்ஸ்ல அந்த ஏரியாவை லாக் பண்ணி மக்கள் எல்லாரையும் வெளியே அனுப்புனாங்க. நான் மட்டும் கொஞ்சம் தள்ளி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருந்தேன். ரயான் பின்னாடி இருந்த அந்த பொண்ணை பார்த்து, எம்லி, எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பார்த்துக்கன்னு சொன்னாரு. எம்லி மூஞ்சி செம சீரியஸா இருந்துச்சு. அவங்க பேசுறது எனக்கு தெளிவா கேட்டுச்சு. அடப்பாமே, இவளுக்கு எனர்ஜியை ஃபீல் பண்ற பவர் இருக்கா? திடீர்னு எம்லி ஏதோ ஃபீல் பண்ணி நான் இருக்கிற சைடு பார்த்தா. எங்க 2 பேர் கண்ணும் மீட் ஆச்சு. நான் பயத்தை வெளில காட்டாம ஏதோ சாதாரண ஆள் வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்தேன். எமிலியும் குழப்பமா தலையை திருப்பிட்டா. ஒருவேளை அவளுக்கு அது லைட்டா ஃபீல் ஆயிருக்கலாம். அந்த மார்க்கெட்குள்ள இருந்த மான்ஸ்டர் பயங்கரமா கத்துச்சு. ரயான் உடனே சுட சொன்னாரு. ஆனா அந்த மான்ஸ்டருக்கு துப்பாக்கி குண்டு ஒன்றும் பண்ணல. இத பார்த்ததும் ரயான் ஸ்குவாட் 2 மூவ்னு கத்துனாரு. 2 பேர் புயல் மாதிரி போய் மான்ஸ்டர் அட்டாக் பண்ணாங்க. ஒருத்தன் கத்திய வச்சு கழுத்துல குத்துனா, இன்னொருத்தன் பெரிய இரும்பு ராட வச்சு தலையில ஓங்கி அடிச்சான். மான்ஸ்டர் நிலை குலையவும் ரயான் தன்னோட எலக்ட்ரிக் வாளை எடுத்து ஒரே போடு. மான்ஸ்டர் தலை துண்டா விழுந்துருச்சு. இதை பார்த்து எனக்கு செம ஷாக். அவங்களோட கோஆர்டினேஷன் வேற லெவல். அவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப பெரிய கேப் இருக்கு. நான் சீக்கிரம் லெவலப் பண்ணியே ஆகணும். சூரியன் மறையிற டைம் வேற எங்கேயாவது பலிபீடம் தேடலான்னு அவுட்டர் ஏரியாவுக்கு போனேன். அங்க இருந்த பலிபீடம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டே இருந்ததை விட ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஒரு பாதி கட்டின பில்டிங்ல ஒரு எனர்ஜி ஃபீல் ஆச்சு. மாடிக்கு போய் பார்த்தா ஒரு பலிபீடம். அல்தர் 1955, தி சிட்டி ஆஃப் எட்டர்னல் கிளாக்ஸ். பெர்ஃபெக்டான கடிகாரத்தை செஞ்ச ஒரு கடவுள் ரொம்ப போர் அடிச்சு ஏதாவது மாற்றம் வராதான்னு காத்துட்டு இருக்காரு. இதை படிச்சுட்டு இவனுக்கு போர் அடிக்குதுன்னு நானாடா வந்து பலி கொடுக்கணும்னு கடுப்பாகி வெளியே வந்துட்டேன். இன்னொரு பலிபீடத்தை பார்த்தேன். சிலந்தி வலையால பின்னி இருந்துச்சு. ஆல்டர் 37,112, த பிக் டீமன்ஸ் லர். தன்னோட பாடும் குரலை தொலைச்ச ஒரு பன்றி பிசாசு தன் குழந்தைக்கு தாலாட்டு பாட ஆசைப்படுது. எனக்கு மனுஷங்க தாலாட்டே உருப்படியா பாட வராது. இதுல பன்றி பிசாசுக்கு எங்க போறதுன்னு கடுப்பாகி திரும்பவும் தேட ஆரம்பிச்சேன். 2 ஃபெயிலியர் ஆனதும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, இந்த ஏரியாவை விட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஒரு பஸ் ஸ்டாப்ல இருந்து லைட்டா வெளிச்சம். போய் பார்த்தா தீக்குச்சியால செஞ்ச ஒரு பலிபீடம். பக்கத்துல நின்னாலே மனசுக்குள்ள ஒரு சோகம் கவ்வுது. ஐ ஆஃப் ட்ரூத் போட்டு பார்த்தேன். ஆல்டர் 23,333, த ஸ்னோவி ஸ்ட்ரீட் கார்னர். பனிப்புயல்ல மாட்டின ஒரு சின்ன தீக்குச்சி விற்கிற பொண்ணு யாரும் அவகிட்ட தீக்குச்சி வாங்கலேன்னு சமசோகத்துல இருக்கா. இதை படிச்சதும் எனக்கு ஒரே ஆச்சரியம். இது அந்த லிட்டில் மேட்ச் கேர்ள் ஃபேரி டேல் தான். கதைகள் கூட இப்போ டைமென்ஷன்ஸா மாறிடுச்சா?
என்ன இருந்தாலும் இதுல ஏதாவது வேர்த்தான ஐட்டம் கிடைக்கும்னு தோணுச்சு. என் பாக்கெட்ல அந்த லைட்டரை எடுத்து அந்த பலிப்பீடத்துல வச்சேன். காலம் மாறிடுச்சுமா, நீ அப்டேட் ஆகலனா எப்படி தீக்குச்சி விற்க முடியும்னு சொல்லிட்டு வச்சேன். நான் சொன்ன அடுத்த செகண்ட் பலிப்பீடத்துல இருந்து ஒரு பர்பிள் லைட் அடிச்சிச்சு. ஒரு சின்ன பாக்ஸ் காத்துல மிதந்து வந்துச்சு. அது பிடிச்சு பார்த்தேன். மேட்ச் பாக்ஸ் ஆஃப் ஹோப். டெய்லி காலையில் 5 மணிக்கு 5 மேட்ச் ஆஃப் ஹோப் தீக்குச்சிகளை உருவாக்கும். இதை படிச்சுட்டு நான் அப்பயே பிளாங்க் ஆயிட்டேன். எப்பிக் கிரேட் ஐட்டம். ஆனால் டெய்லி 5 குச்சி தான் வருமா? சரி, அந்த குச்சியை எடுத்து பார்த்தேன். மேட்ச் ஆஃப் ஹோப் காத்து மழையில கூட எரியும். மான்ஸ்டர்ஸ் மேலே போட்டா எக்ஸ்ட்ரா டேமேஜ் ஆகும். ஓகே, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல் தான். சரி, இதை டைமென்ஷனல் கியூப்ல வைக்கலாம்னு நினைக்கும் போது தான் ஒரு பிரில்லியன்ட் ஐடியா தோணுச்சு. இந்த தீக்குச்சி காமன் கிரேடு. அப்போ இந்த 5 குச்சியையும் கொண்டு போய் என் கிரிம்சன் த்ரோன்ல போட்டா டெய்லி 5 பாட்டில் சோர்ஸ் பிளட் ஃப்ரீயா கிடைக்குமே. இதை செக் பண்ணியே ஆகணும்னு ஸ்பீடா ஃபேக்டரிக்கு ஓடினேன். 20 நிமிஷத்துல ஃபேக்டரிக்குள்ள போந்து கிரிம்சன் த்ரோன் முன்னாடி நின்னேன். ஒரு குச்சி எடுத்து சென்டர்ல வச்சேன். மூச்சு அடக்கிட்டு பார்க்குறேன். செகண்ட்ல ஒரு டார்க் ரெட் பாட்டில் வந்துச்சு. சோர்ஸ் பிளட். ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. இந்த மேட்ச் பாக்ஸும் கிரிம்சன் த்ரோனும் சேர்ந்தா வேற லெவல் காம்போ. எவ்வளோ நாளானாலும் ரிஸ்க் இல்லாமல் பவர் ஏற்றிக்கலாம். மீதி இருந்த குச்சியும் போட்டு 5 பாட்டில் பிளட்டையும் ஒன்றா குடித்தேன். ரத்தம் கொதிக்குது, உடம்பு ஃபுல்லாக நெருப்பு மாதிரி எரியுது. கொஞ்ச நேரத்தில் செட் ஆயிடுச்சு. டைம் பார்த்தா நைட் 10 மணி. இன்னும் 2 ஆஃபரிங் சான்ஸ் இருக்கு. உடனே எனக்கு அந்த கடிகார பலிபீடம் தான் ஞாபகம் வந்துச்சு. டைம் பேஸ் பண்ண பலிபீடம் கண்டிப்பாக ரிவார்டு மாசாக இருக்கும். ஆனால் எதை ஆஃபரிங் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது என் கண்ணில் ஒரு பழைய கேலண்டர் பட்டுச்சு. எங்கள் அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி ஆஃபீஸில் இருந்து கொண்டு வந்தது. அதில் ஜூன் 7 ஒரு வட்டம் போட்டிருக்கோம். அன்னைக்கு தான் என் பேரண்ட்ஸ் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க. செப்டம்பர் 15 விவியன் என் லைஃப்பில் வந்த நாள். டிசம்பர் 24 அவள் பர்த்டே. இன்னும் இஎம்ஐ ரெண்ட் கட்டினதுன்னு என் லைஃபோட எல்லா எமோஷன்ஸும் அந்த கேலண்டரில் தான் இருக்குது. அந்த கடிகார பலிபீடத்தோட டைம் ரொம்ப பர்ஃபெக்ட். எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத ஒரு செத்த டைம். ஆனால் இந்த கேலண்டரில் இருக்கிற டைம் உசுரோட இருக்கு. அதுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு டைம் தான். உடனே அந்த பில்டிங்கு போய் கேலண்டரை வச்சேன். உன் பர்ஃபெக்ட் டைமை விட இந்த கஷ்டம் சந்தோஷம் கலந்த இம்பர்ஃபெக்ட் டைம் தான் நிஜமானது. இந்த சேஞ்ச் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். அடுத்த செகண்ட் கேலண்டர் மறைஞ்சு கோல்டன் லைட் அடிச்சிச்சு. காற்றுல ஒரு பழைய பேக்கெட் வாட்ச் வந்துச்சு. பேக்கெட் வாட்ச் ஆஃப் ஃபேட். உங்களுக்கு வரப்போகிற ஆபத்தை முன்கூட்டியே சென்ஸ் பண்ணும். ரியாக்ஷன் டைம் வேற லெவலில் கூடும். இதை படிக்கும்போது என்னடா யூஸ்ன்னு தோணுச்சு. ஆனால் அதை கையில் பிடிச்சதும் தான் தெரிஞ்சிச்சு, இது வெறும் ஸ்பீட் இல்லை, என் பவரை 100% கண்ட்ரோலோட யூஸ் பண்ணுறதுக்கான கீ. இது டைமென்ஷனல் வோல்ட்டில் வச்சாலும் இதோட பவர் வேலை செஞ்சிச்சு. இனிமே ஏவன் பின்னாடி இருந்து வந்தாலும் அசால்ட்டாக டீல் பண்ணலாம். டைம் 10:40 ஆகுது. இன்னும் ஒரு ஆஃபரிங் பாக்கி இருக்கு. அந்த ஏரியா ஃபுல்லாக தேடியும் 2 கேவலமான பலிபீடம் தான் மாட்டுச்சு. ஒன்று கொசு, இன்னொன்று சாணி வண்டு. அப்போ தூரத்தில் யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. உஷாராகி மெதுவாக போய் பார்த்தேன். ஒரு பெரிய ஓப்பன் யார்ட்ல 2 கேன் சண்டைக்கு நின்றுட்டு இருக்கானுங்க. அங்கே பிங்க் கலரில் ஒரு கை மாதிரி ஒரு பலிபீடம். ஐ ஆஃப் ட்ரூத் போட்டு பார்த்தேன். ஆல்டர் 9269, த பேலஸ் ஆஃப் பிளஸ், சக்யூபஸ் குவீன். சாதாரண சந்தோஷங்கள் எல்லாம் போரடிச்சு ஆத்மாவே அதிர வைக்கிற மாதிரி ஒரு த்ரில்லுக்கு காத்துட்டு இருக்கா. இதை படிச்சதும் எனக்கு என் பேக்ல இருந்து ஒரு ஐட்டம் ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு அது செட் ஆகும். அங்க பார்த்தா ஒரு பக்கம் ஒரு மொட்டை தலையன் கழுத்துல செயின் போட்டு 10 பேரோட நிக்கிறான். ஆப்போசிட்ல ஒரு செம பிகர் கூட 3 பசங்க. மொட்டை தலையன், மரியாதையா நீ வச்சிருக்க ஐட்டம்ஸ் கொடுத்துரு, இல்ல நான் உசுரோட விட மாட்டேன்னு மிரட்டுறான். அந்த பொண்ணு கூலா கெட் லாஸ்ட்னு சொல்லுச்சு. டென்ஷனான மொட்டை தலையன் அடிக்க ஆர்டர் போட்டான். அந்த பொண்ணு கையில கத்தியோட முன்னாடி பாய கூட இருந்த 3 பேரும் செமையா ஃபைட் பண்ணாங்க. மொட்டை தலையன் கேங் அடி வாங்குச்சு. உடனே மொட்டை தலையனும் ஃபீல்டில் இறங்கி அவங்க ஆளுங்களை அடிச்சு தும்சம் பண்ணிட்டான். அந்த பொண்ணை கார்னர் பண்ணிட்டானுங்க. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாம கையில இருந்த ஒரு உருண்டைய நசுக்குச்சு. அவ்வளவுதான். ஏரியா ஃபுல்லா கருப்பு புகை வந்து 3 மீட்டர் ஹைட்ல ஒரு பிளாக் லேக்லைட் மான்ஸ்டர் என்ட்ரி கொடுத்துச்சு. மொட்டை தலையன் கேங் அலறிக்கிட்டே ஓடுச்சு. ஆனா அந்த பொண்ணை சம்மன் பண்ண மான்ஸ்டர் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணோட ஆளையே 2ஆ கிழிச்சு போட்டுச்சு. இவ ஒரு சைக்கோ, கூட இருக்கிறவங்களே கொல்றான்னு மொட்டை தலையன் கத்துனா. மான்ஸ்டர் எல்லாரையும் வெறித்தனமா வேட்டையாடி கொன்னு குவிச்சிருச்சு. மொட்டை தலையனும் காலி.
அந்த பொண்ணு மட்டும் தூண் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா. டைம் 11:50 ஆச்சு. இதுக்கு மேல வெயிட் பண்ணா லாஸ்ட் ஆஃபரிங் வேஸ்டா போயிடும்னு ஸ்பீடா போய் அந்த பொண்ணை அட்டாக் பண்ணேன். அவ டக்குன்னு என் நெஞ்சில கத்தியால குத்த வந்தா. பழைய நானா இருந்தா செத்துருப்பேன். ஆனா இப்போ என்கிட்ட வாட்ச் ஆஃப் ஃபேட் இருக்கு. அவ மூமெண்ட்டை ஈஸியா கணிச்சு எஸ்கேப் ஆகி அவ 2 கையையும் வெட்டிட்டேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு, நம்ம பேசிக்கலாம்னு கதர்னா. நான் கத்தியால் அவ கழுத்துல குத்த போகும்போது திடீர்னு ரத்த புகையா மாறி எஸ்கேப் ஆயிட்டா. எனக்கு செம ஷாக், என்னடா பவர் இதுன்னு. ஆனா அதுக்குள்ள அந்த மான்ஸ்டர் என்னைய பார்த்துருச்சு. அது என் மேல பாயும்போது லைட்டா நழுவி அதோட கால்ல கத்தியால ஒரு கோடு போட்டேன். அந்த மான்ஸ்டர் வழியில கத்துச்சு. அந்த மான்ஸ்டரோட மூமெண்ட் எல்லாம் எனக்கு அப்படியே ஸ்லோ மோஷனா தெரியுது. பேக்கெட் வாட்ச் ஆஃப் ஃபேட் கொடுக்குற பவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னோட ஸ்பீடையும் ஃபுட் ஒர்க்கையும் வச்சு அடுத்தடுத்து அட்டாக் பண்ணி அது உடம்பு ஃபுல்லாக காயத்தை உருவாக்குனேன். ஆனால் அதோட வீக் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படியே சுற்றி சுற்றி வந்து ஐ ஆஃப் ட்ரூத் ஆக்டிவேட் பண்ணேன். அதோட மண்டைக்கு பின்னாடி ரெட் கலரில் க்ளோ ஆச்சு. அதான் பாயிண்ட். உடனே லைட் ஸ்டெப் லேக்கிங்ஸ் பவர் வச்சு காற்றுல செம ஹையாக ஜம்ப் பண்ணேன். என் மொத்த படத்தையும் யூஸ் பண்ணி கத்தி அதோட மண்டைக்கு பின்னாடி இறக்குனேன். அவ்வளோதான், அந்த பெரிய மான்ஸ்டர் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. ஒரு பெருமூச்சு விட்டேன். அப்பாடா, முடிஞ்சுது. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு டிராகன் முட்டையை வெளில எடுத்தேன். சாப்பிட்ற டைம் வந்துருச்சு குட்டி பையான்னு சொல்லிட்டு பொணத்தை பக்கத்தில் வச்சேன். முட்டைக்கு உசுறு வந்த மாதிரி கீழே இருந்த ரத்தம் எல்லாம் சல்லுன்னு உறிஞ்சப்பட்டு காணாம போச்சு. மான்ஸ்டர் பாடி கூட அப்படியே சுருங்கி போயிடுச்சு. முட்டை மேலே ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு, ஹேச்சிங் ப்ராக்ரஸ் 2%. எனக்கு செம சந்தோஷம், என் பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அந்த கேங் சண்டை போட்ட இடத்துல முட்டையை வச்சேன். அடுத்த நிமிஷமே அங்க இருந்த மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சிருச்சு. பொணத்துக்கு பக்கத்துல சில லைட் உருண்டைங்க இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒர்த் இல்லை. சரி, ஃபேக்டரி போய் சோர்ஸ் பிளட்டா மாத்திக்கலான்னு வால்ட்டுக்குள்ள தூக்கி போட்டேன். செம ஜாக்பாட்டா இது. எல்லாம் முடிஞ்சதும் என் கண்ணு அந்த கவர்ச்சியான சக்யூபஸ் பலிபீடத்து மேல போச்சு. உனக்கு த்ரில்லான எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா மகாராணி? அப்போ ஃபயர் அண்ட் ஐஸ் எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லிட்டு என் பேக்ல இருந்த டைகர் பாம்பை எடுத்து பலிபீடத்தில் வச்சேன். அந்த பிங்க் கலர் கைக்கு உசுறு வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பர்பிள் லைட் என்னைய சுத்தி வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை வச்சதுக்கு ரெட் கலர்ல மித்திக் லைட் வரும்னு பார்த்தா பர்பிள் தான் வருது. சரி, இந்த ராணி இதை விட பல ஐட்டம்ஸை பார்த்துருப்பா போலன்னு நினைச்சேன். ஆனா அடுத்த செகண்ட் அந்த பர்பிள் எனர்ஜி மறையாம பலிபீடத்துல ஒரு மனுஷ உருவமா மாறுச்சு. மெதுவா ஒரு உருவம் வெளியே வருது. நான் உஷாராகி கத்திய கையில பிடிச்சேன். ஆனா அங்க பர்ஃபெக்டான ஷேப்ல பார்க்கறதுக்கே மயக்கிற மாதிரி ஒரு தேவதை நின்றுட்டு இருந்துச்சு. தலையில 2 குட்டி கொம்பு, பின்னாடி ஹார்ட் சிம்பிள் போட்ட ஒரு வால் மெதுவா ஆடுது. உசுரோட ஒரு சக்யூபஸ். அவ கண்ணு என்னையவே பார்த்துச்சு. மனிதா, உன்னோட ஆஃபரிங் எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு ரிவார்டா உன் ஆசையை நிறைவேற்றிக்க ஒரு சான்ஸ் தரேன்னு சொல்லுச்சு. அவ குரல்ல கேட்டதுமே எனக்கு தொண்டை வறண்டு போச்சு. உடம்புல ரத்தம் எல்லாம் எக்குத்தப்பா ஏறுது. ஆஹா, ஒரு எப்பிக் கிரேடு பொண்டாட்டி அன்லாக் பண்ணிட்டோமேன்னு நினைச்சேன். ஆனா அங்க ரொமான்ஸ் ஆரம்பிக்கிற நேரத்துல சம்பந்தமே இல்லாம ஒரு சத்தம். என் பக்கத்துல இருந்த டிராகன் முட்டை பயங்கரமா ஷேக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த கருப்பு முட்டையிலிருந்து கற்பனைக்கே எட்டாத ஒரு பயங்கரமான போர்ஸ் வெளில வந்துச்சு. புதுசா வந்த சாக்யூபஸ் அப்படியே உறைஞ்சு போயிட்டா. மரண பயம் அவ கண்ணில் தெரிஞ்சிச்சு. எந்த லாஜிக்குமே இல்லாம அந்த போர்ஸ் அவளை அப்படியே முட்டைக்குள்ள எடுத்துச்சு. அவ முட்டையை தொட்ட அடுத்த செகண்ட் அப்படியே பர்பிள் எனர்ஜியா மாறி முட்டைக்குள்ள உறிஞ்சப்பட்டா. அங்க ஒரு செத்த அமைதி. எனக்கு மூளையே வேலை செய்யல. அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டேன். என்னடா நடந்துச்சு இப்போ? என் எப்பிக் கிரேடு பொண்டாட்டி எங்கடான்னு முழிச்சேன். தரையில் இருந்த முட்டை திருப்தியா ஏப்பம் விடுற மாதிரி ஒரு சத்தம் கொடுத்துட்டு மெதுவா மிதந்து வந்து என் கைக்குள்ள உட்காந்துச்சு. கை நடுங்க அதை பிடிச்சேன். ஏன்னா முட்டை மேல இருந்த ஹேச்சிங் பர்சன்டேஜ் ராக்கெட் வேகத்தில் ஏறி 41% போய் நின்றுச்சு. ஒரு எப்பிக் கிரேடு சக்யூபஸோட எனர்ஜி இவ்வளோ பவர்ஃபுல்லா? அப்பதான் கவனிச்சேன், முட்டையில பர்பிள் லைட் அடிக்குது. கூடவே சின்ன சின்ன ஹார்ட் சிம்பிள்ஸ் முட்டை மேல பதிஞ்சிருக்கு. அப்பிசல் டிராகன் வித் ஹார்ட் சிம்பிள்ஸா? முட்டை என் மேல உரசி கொஞ்சுது. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, என் பொண்டாட்டி இனிமே திரும்பி வரமாட்டான்னு. கடுப்புல முட்டையில ஒரு தட்டு தட்டி, இதுக்கு பதிலா நீ ஒரு செம பிகரா தான் வெளில வரணும் சொல்லிட்டேன்னு சொன்னேன். கரெக்டா அந்த நேரத்துல வானத்தை பொளக்கிற மாதிரி ஒரு இடி, சாம்பல் நிற மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு.
நான் டக்குன்னு பக்கத்துல இருந்த ஒரு ஷெல்டருக்கு கீழே போய் நின்னுட்டேன். அந்த மழை தண்ணி பட்டதும் அங்க நடந்த சண்டைக்கான தடயம் எல்லாம் செகண்ட்ஸ்ல அழிஞ்சு போச்சு. நான் அப்படியே நடந்த ஃபைட்டை யோசிச்சு பார்த்தேன். அந்த பொண்ணு தப்பிச்சு போனது எனக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. இருட்டுல ஒளிஞ்சிருக்க ஒரு விஷ பாம்பு மாதிரி அவ. சரி, பக்கத்துல இருக்க பில்டிங்ல ஒளிஞ்சிருந்து அவளை போட்டு தள்ளிடலான்னு பிளான் பண்ணேன். அதே நேரத்துல கேபிட்டல் சிட்டில இருக்க அனாமலி அஃபேர்ஸ் பியூரோ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு சயின்டிஸ்ட் அவசரமா உள்ள ஓடி வந்தாரு. ஜெனரல், ஒரு குட் நியூஸ், இந்த மழையோட சீக்ரெட்டை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு கத்துனாரு. ஜெனரல் லீ ஆச்சரியமா விவரமா சொல்லுன்னு கேட்டாரு. ப்ரொஃபசர் கார்ட்டர் மூச்சை எடுத்து விட்டுட்டு, இந்த மழை தண்ணில ஒரு புது சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது மனுஷ உடம்புக்கு எந்த பாதிப்பும் தராது, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு எந்த சூப்பர் பவரும் வேலை செய்யாம கட் பண்ணிடும்னு சொன்னாரு. என்னது? ஜெனரலி அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. அங்கிருந்த எல்லா ஆபீசர்ஸும் வாயை பொளந்துட்டாங்க. மழை தண்ணி காஞ்சு போனா பவர் திரும்ப வந்துடும். அதாவது நைட் 12 மணில இருந்து விடியற்காலை 5 மணி வரைக்கும் மழையில நனைஞ்சா எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஆளா இருந்தாலும் சாதாரண மனுஷன் மாதிரி வீக் ஆயிடுவான்னு கார்ட்டர் சொன்னாரு. ஜெனரலி கண்ணில் ஒரு ஸ்பார்க். அப்படியா? அப்போ இந்த மழை நைட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத அந்த மொரட்டு ஆளுங்களை ஈஸியா பிடிச்சிடலாமேன்னு பிளான் பண்ணாரு. அந்த பழைய பில்டிங்ல உட்காந்து அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு ஃபோரம் நோண்டிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு போஸ்ட் வந்துச்சு. ஷாக்கிங் சீக்ரெட், மழை பெய்யும் போது வெளியே போகாதீங்க, உங்க பவர்லாம் போய் சாதாரண ஆளா மாறிடுவீங்கன்னு இருந்துச்சு. டச் பண்ணி பார்த்தா அந்த போஸ்ட்டை உடனே டெலீட் பண்ணிட்டானுங்க. வேணும்னே எவனோ கவர் பண்றான்னு புரிஞ்சிச்சு. இது மட்டும் உண்மையா இருந்தா அந்த சைக்கோ பொண்ணால மழையில பிளட் மிஸ்ட் போட்டு தப்பிக்க முடியாது. ஆனா எனக்குள்ள ஒரு பயம், அப்போ என் பவரும் போயிடுமா? நான் சாதாரண ஆளா மாறிட்டா வேட்டையாடுறலாம் கஷ்டமே. அப்போதான் எனக்கு கிரிம்சன் த்ரோன்ல இருந்து குடிச்ச சோர்ஸ் பிளட் ஞாபகம் வந்துச்சு. அதுல பெர்மனன்ட் பவர் தானே இருந்துச்சு. அது தற்காலிகமான பஃபோ இல்ல எக்யூப்மெண்ட்டோ கிடையாது. அது என் உடம்போட சொந்த பலம். மழை கவசத்தை வேணா உருக்கலாம், ஆனா சதையும் மசிலும் ஒன்றும் பண்ண முடியாதே. டைமென்ஷனல் வோல்ட்டும் சீல் பண்ண ஸ்பேஸ் தான், அதுக்குள்ளேயும் மழை தண்ணி போகாது. வாட்ச் ஆஃப் ஃபேட்டும் வோல்ட்டுக்குள்ளே தான் இருக்கு. ஸோ என் சென்ஸ் பவரும் அப்படியே தான் இருக்கும். இந்த சாம்பல் மழையில மற்றவங்களாம் வீக்காகி அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ இந்த மழை நைட்டுக்கு நான் ஒருத்தன் தானடா கடவுள். எனக்கு நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு சந்தோஷம். இதை செக் பண்ணி பார்த்தே ஆகணும்னு மழையில போய் நின்னேன். என்னால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கிடையில என் பவரை பார்த்து தெரிச்சு ஓடின அந்த பொண்ணு ஸ்கார்லெட் தம் பவரை யூஸ் பண்ணி அவளோட பங்களாவுக்கு தப்பிச்சு போயிட்டா. அவளை ரத்த கலரியா பார்த்ததும் அவ பாடி கார்ட்ஸ்லாம் பதறிட்டாங்க. மேடம், என்னாச்சுன்னு பட்லர் கேட்டான். ஸ்கார்லெட் பயத்துல, எல்லாரும் செத்துட்டாங்க, நானே அந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள உசுறு போயிடுச்சு, அவன் அவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு என் மூஞ்சி வரைய ஆர்டர் போட்டா. நான் ஃபேக்ட்ரிக்கு வந்ததும் இன்னைக்கு கலெக்ட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கிரிம்சன் த்ரோன்ல போட்டேன். மழையில இதெல்லாம் வேலை செய்யாது. ஸோ எல்லாத்தையும் சோர்ஸ் பிளட்டா மாத்தி உடம்பை ஏத்துறது தான் பெஸ்ட். 4 பாட்டில் சோர்ஸ் பிளட்டையும் குடிச்சிட்டு அப்படியே போய் படுத்து தூங்கிட்டேன். காலையில 5 மணிக்கு அலாரம் அடிச்சு எந்திரிச்சேன். நேற்று நைட்டே ஃபார்ம் ஓனர்கிட்ட பேசி வச்சிருந்தேன். அதனால ஃபர்ஸ்ட் பேட்ச் கோழிங்க வந்துருச்சு. ஒரு மிஷின் மாதிரி மாறி எல்லாத்தையும் வெட்டி ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சேன். 500 கோழியை வெட்டி முடிச்சதும் டிராகன் முட்டை 42.3% ரீச் ஆச்சு. டேய், 500 கோழிக்கு வெறும் 1.3% தானா? இது சுத்தமா காசை கறியாக்குற வேலையா இருக்கே. பிளானை மாத்தணும்னு முடிவு பண்ணேன். இந்த பலிப்பீடம் வந்ததால சாதாரண பிஸ்னஸ்லாம் டவுன் ஆயிடுச்சு. ஃபார்ம் ஓனருக்கும் கறியை விற்க முடியலன்னு கவலை. நான் கறியை வெட்டி ப்ராசஸ் பண்ணி தரேன், அவர் மார்க்கெட்ல வித்துக்கட்டும், நான் ஜஸ்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் வாங்கிக்கிறேன். இதுக்கு நடுவுல என் முட்டைக்கும் எனர்ஜி கிடைச்சிரும்ல. உடனே ஓனருக்கு கால் பண்ணி ஐடியாவை சொன்னேன். அவருக்கும் செம ஹாப்பி. மதியம் இன்னும் 500 கோழியை கொண்டு வந்தாரு. வேற ஃபார்ம்ல இருந்தும் வாங்கிட்டு வரேன்னு பில்டப் விட்டாரு. இவர் கமிஷன் அடிக்க பாக்குறாருன்னு எனக்கு தெரியும். ஆனா முட்டை பொரிக்கிற வரைக்கும் எனக்கு நிறைய கோழி தேவை. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டேன். வெட்ட ஆரம்பிச்சேன். இந்த வாட்டி ஸ்பீடா வெட்டாம கரெக்டான ஆங்கிள், போர்ஸ்னு ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி வெட்டினேன். கத்தியும் என் கையும் அப்படியே சிங்க் ஆகிறது தெரிஞ்சிச்சு. நைட் ஆகும்போது ஹேச்சிங் 43.6% வந்துருச்சு. பப்பாக்க மாட்டிட்டு வெளியே கிளம்புனேன். நைட் ஆஃபரிங் பண்றதுதான மாஸ். சிட்டியோட இன்னொரு சைட்ல நைட் பார் முன்னாடி விவியனும் அவ புது ஆள் டேமனும் வந்தாங்க. அங்க ஒருத்தங்கிட்ட 5 லட்சத்தை கொடுத்து ஒரு அட்ரஸ் வாங்கினாங்க. நம்ம ரிவர் சைடு சிட்டியோட பெரிய அண்டர் கிரவுண்ட் டான் பிளாக் ஷாடோ கேங்ல சேர்ந்துட்டா உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி எந்த லூஸும் நம்மள நெருங்க முடியாதுன்னு டேமன் சொன்னான்.
விவியனும் அந்த லூஸ் எங்கேயாவது பிச்சை எடுத்துட்டு இருப்பான், என்னைய பிளாக் பண்ணிட்டான்னு நக்கலா சொன்னான். நான் வழியில பலிப்பீடம் தேடி போகும்போது ஒரு தும்மல் வந்துச்சு. ஒரு கேவலமான பலிப்பீடத்தில் ஆஃபர் பண்ணி விண்ட் ரன்னர் பூட்ஸ் கிடைச்சிச்சு. இது ஸ்பீடை கூட்டும், ஆனால் மழையில யூஸ் ஆகாது. ஸோ ஃபேக்ட்ரி போய் இதையும் சோர்ஸ் பிளட்டாக மாற்றிக்கலான்னு முடிவு பண்ணேன். நைட் 11 மணிக்கு ஒரு ஆற்று ஓரமாக லைட் எரியறத பார்த்தேன். கிட்ட போய் பார்த்தா 2 பலிப்பீடம் வித்தியாசமாக இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் சிவப்பு கலரில் ஒரு பீனிக்ஸ் பலிப்பீடம், ரைட் சைடில் பார்க்கவே பழசசா ஒரு ஹெவி ரூலர் பலிப்பீடம். ஐ ஆஃப் ட்ரூத் போட்டு பார்த்தா 2 ஒரு சின்ன எனர்ஜியால் லிங்க் ஆகி இருந்துச்சு. ட்வின் பலிப்பீடமா? இதை படிச்சு பார்த்தா பீனிக்ஸ் பலிப்பீடம், 9 ஹெவன்ஸ் இமார்டல் ரியல்ம். செலினான்னு ஒரு பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்ட் பிளேஸுக்கு பவர்ஸ் எல்லாம் போயிருச்சு. அதனால கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி வீட்டில் ப்ரெஷர் பண்றாங்க. அவ கன்ஃபியூஷன்ல இருக்கா. ஹெவி ரூலர் பலிப்பீடம். அதே ரியலும். பிளேஸ்ன்ற பையன் பவர்ஸ் இல்லாம எல்லார்கிட்டையும் அவமானப்பட்டு நிக்கிறான். பவரை திரும்ப கொண்டு வர வழி தேடுறான். இதை படிச்சதே எனக்கு மேட்டு புரிஞ்சிருச்சு. இது ரெகுலரா வர்ற பழி வாங்குற கதை தானே. நான் தான் இப்போ மாஸ்டர் மைண்ட். நான் செலினாவை பிரேக்கப் பண்ண தூண்டி விடலைன்னா பிளேஸ் விரக்தியில தம் பவரை அன்லாக் பண்ண மாட்டான். எனக்கு எந்த ரிவார்டும் கிடைக்காது. ஸோ பஞ்சாயத்தை கூட்ட வேண்டியதுதான். ஒரு பேப்பர் எடுத்து, செலினா, சிட்டுக்குருவியோட பீனிக்ஸ் சேருமா, உன் கல்யாணத்தை நிப்பாட்டு, உன் இலக்க நோக்கி போன்னு எழுதி பீனிக்ஸ் பலிபீடத்தில் போட்டேன். அது உள்ள போனதும் பலிபீடத்தில் ஒரு வீடியோ மாதிரி தெரிஞ்சிச்சு. செலினா அழுதுட்டே இருக்கா. வெளியே அவங்க தாத்தா கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு கத்துறாரு. அப்போ கரெக்டாக ஒரு சிவப்பு இறகு பறந்து வந்து அவ கையில் நான் எழுதின பேப்பரை கொடுத்துச்சு. அதை படிச்சதும் அவ கண்ணில் இருந்த குழப்பம் மாறி ரத்தம் கொதிச்சு வெளியே போய் தாத்தா கிட்ட பிரேஸ் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புனா. ஆனால் பலிப்பீடத்தில் எனக்கு எந்த ரிவார்டும் வரல. 2 சைடும் கதை முடிஞ்சாதான் ரிவார்டு வருமா? உடனே ஹெவி ரூலர் பலிப்பீடத்துக்கிட்ட போய் இன்னொரு பேப்பர் எடுத்தேன். கீழே விழுந்தா எழுந்துரு, ஏழைய பார்த்து சிரிக்காத, காலம் மாறும்னு செம மாசா எழுதி பலிப்பீடத்தில் வச்சேன். ஒரு பெரிய இடி சத்தத்தோட இந்த வாட்டி பலிப்பீடத்தில் சீன் ஓடுச்சு. பிளேஸ் வீட்டு ஹாலில் எல்லாரும் நிற்கிறாங்க. செலினா செம கோவமா இருக்கா. அவங்க தாத்தா, இந்த கல்யாணம் கேன்சல், ஒரு தவளை வந்து அன்னப்பறவையை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படக்கூடாதுன்னு அவமானப்படுத்துறாரு. எல்லாரும் சிரிக்க பிளேஸ் கையை இறுக்கி பிடிச்சிட்டு, நானே உன்னை விவாகரத்து பண்றேன், இனிமே நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கத்துறான். அப்புறம் மலையில போய் அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டா நான் எழுதின பேப்பர் காத்துல பறந்து வந்து அவன் மூஞ்சில விழுது. ஏழைய பார்த்து சிரிக்காத, காலம் மாறும்னு படிச்சதும் அவனுக்குள்ள ஒரு நெருப்பு பத்திக்குச்சு. என் விதியை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு கத்துறான். அப்போ அவன் கையில இருந்த ஒரு பழைய மோதிரத்துல இருந்து லைட் அடிச்சு உள்ள இருந்த ஒரு மாஸ்டர் உசுரோட வராரு. அவ்வளவுதான், சீன் முடிஞ்சது. 2 பலிபீடத்துலயும் பயங்கரமான எனர்ஜி. லெஃப்ட்ல இருந்த பீனிக்ஸ் பலிபீடத்துல இருந்து ஒரு பிளாக் லைட்ல வானத்தை பழக்குது. செம நெகட்டிவ் எனர்ஜி. பிளாக் லைட் மான்ஸ்டரா? நான் மாட்டினண்டா ஓடிடுவோன்னு நினைச்சேன். ஆனா ரைட்ல இருந்த பலிபீடத்துல இருந்து 2 ரெட் லைட் வானத்துக்கே அடிச்சிச்சு. ரெட் லைட்டா? அப்போ ஓடக்கூடாது. டக்குன்னு அந்த ஹெவி ரூலர் பலிப்பீடத்துக்கிட்ட ஓடி ரெட் லைட்ல இருந்த சோல் டாகர் கத்தி எடுத்துட்டேன். அதே செகண்ட் பிளாக் லைட்ல இருந்து ஒரு உருவம் வெளில வந்துச்சு. பார்க்க செலினா மாதிரியே இருக்கா, ஆனா பைத்தியம் பிடிச்ச மாதிரி. உன்னாலதான் நான் அவனை இழந்துட்டேன்னு கத்துறா. ஐ ஹவ் ட்ரூத் போட்டேன். செலினாஸ் இன்னர் டீமன் ரேத் எப்பிக் கிரேட். எப்பிக் கிரேட்டா? எஸ்கேப் ஆகலான்னு திரும்பினேன். ஆனா ஒரே நிமிஷத்துல என் நெஞ்சில ஓங்கி ஒரு குத்து விட்டா. இரும்பு மாதிரி உடம்பு வச்சிருந்தோம். நான் ரத்தத்தை கக்கிட்டேன். என்னடா இது, இவளை எப்படி சமாளிக்கிறது? அடுத்த குத்து என் தொண்டையை பார்த்து வந்துச்சு. வாட்ச் ஆஃப் ஃபேட் அலாரம் கொடுக்க நான் ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகி என் கத்தியால் அவளை குத்துனேன். ஈஸியாக உள்ளே இறங்குச்சு. கத்தி வேற லெவல்டா. அவள் வழியில் கத்திட்டு பின்னாடி போயிட்டா. ஒரு பிளாக் ஃபயர் பால் தூக்கி போட்டா. நான் ரோல் ஆகி எஸ்கேப் ஆனேன். அவள் வயிறு கிட்ட பர்பிள் லைட் தெரிஞ்சிச்சு. அதான் வீக் பாயிண்ட். நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் வயிற்றுலேயே குத்துனேன். ஆனால் அவள் என் இடது கையில் நகத்தால் ஆழமாக கிரிச்சிட்டா. அவள் பவர் கொஞ்சமாக குறைய 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணோம். என் உடம்பெல்லாம் அடி, எலும்பு உடையிற அளவுக்கு வலி. அவள் உசுரை கொடுத்து ஒரு பெரிய கத்தியை உருவாக்கி என் மேலே இறக்க வந்தா. இதுக்கு தான் வெயிட் பண்ணேன். ஆக்ட் 4. டிக்கெட்டை தூக்கி போட்டேன். அவள் அப்படியே உறைஞ்சு நின்னதும் ஃபுல் ஸ்பீடில் போய் அவள் வயிற்றுல குத்தி குத்தி அவளை முடிச்சிட்டேன். சண்டை முடிஞ்சுது. என் உடம்பு ஃபுல்லாக ரத்த காயம். இடது கை விலா எலும்பு எல்லாம் உடஞ்சிருச்சு. அவ்வளோ வலியிலையும் டிராகன் முட்டையை எடுக்க மறக்கலை. அதை எடுத்து கீழே இருந்த பிளாக் ரத்தத்தை உறிஞ்ச விட்டேன். ஹேச்சிங் ஸ்பீடாக ஏறி 49.6% போய் நின்றுச்சு. அப்போதான் ஐ ஆஃப் ட்ரூத்தில் பார்த்தேன். காற்றுல இருந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த சோல் டேகர் கத்திக்குள்ளே உறிஞ்சப்பட்டுட்டு இருந்துச்சு. அப்போதான் அதோட பவர்ஸை செக் பண்ணேன். சோல் டேகர் மித்திக் கிரேட். மான்ஸ்டரோட பயம் நெகட்டிவ் எனர்ஜியை உறிஞ்சி இது பவரை ஏற்றிக்கும்.
இதை வச்சிருந்தா மைண்ட் கண்ட்ரோல் ஆகிறதுல இருந்து தப்பிக்கலாம். இதை படிச்சதும் எனக்கு செம சந்தோஷம். இன்னொரு மித்தி கிரேட் ஐட்டம். அடிப்பட்ட வழியில 2 மணி நேரம் நடந்து ஒரு வழியா ஃபேக்டரிக்கு வந்து சேர்ந்தேன். அந்த விண்ட் ரன்னர் பூட்ஸை கிரிம்சன் த்ரோன்ல போட்டு ஆஃபர் பண்ணேன். ஒரு புது சோர்ஸ் பிளட் பாட்டில் வந்துச்சு. அண்ட் காமன் கிரேட், உடம்போட வலிமையை செமையா கூட்டும். இதை படிச்சதும் ஒரே முடக்கா குடிச்சேன். உடம்பு ஃபுல்லா ஷேக் ஆகி ஒரு பவர் ஏறிச்சு. என் எலும்பு காயங்கள் எல்லாம் ஸ்பீடா சரியாகிடுச்சு. அடுத்த நாள் காலையில என் காயங்கள் எல்லாம் ஃபுல்லா சரியாயிருச்சு. 1200 கோழி வந்துச்சு. சோல்ட் ஆகிற வச்சு வெறித்தனமா ட்ரைனிங் ஆரம்பிச்சேன். மதியம் செக் பண்ணா கத்தியோட க்ராத் 197 பாயிண்ட்ஸ் ஏறி இருந்துச்சு. முட்டைக்கு இன்னொரு 1% எனர்ஜி கிடைச்சு 54% ஹேட்சிங் வந்துருச்சு. அப்போ முட்டையில ஒரு சின்ன விரிசல் விழுந்து ஒரு ஹார்ட் ஷேப் வால் மட்டும் வெளில எட்டி பார்த்துச்சு. அதே நேரத்துல ஸ்கார்லெட்டும் அவ ஆளுங்களும் அந்த பழைய யாரத்துக்கு வந்தாங்க. கூட விவியனும் இருந்தா. இந்த அவுட்டர்லயே இவ்வளோ பெரிய ஆள் இருக்காரு நீ விவியன் கேட்க, ஸ்கார்லெட் கோபமா, உன் லக்க வச்சுட்டு வாய மூடிட்டு அவர் முன்னாடி நீ எல்லாம் ஒரு தூசுன்னு சொன்னா. நான் 1000 கோழியை வெட்டி முடிச்சுட்டு சந்தோஷமா சிட்டிக்குள்ள ஆஃபரிங் தேடி போனேன். அங்க ஒரு நடுத்தர வயசுக்காரன் ஆஃபரிங்ல ஏமாந்து அழுதுட்டு இருந்தான். விவியன் அங்க வந்து அவனை ஹியூமன் ஸ்லாட் மெஷினா யூஸ் பண்ண கூட்டிட்டு போனான். நான் இதை கண்டுக்காம கிளம்பும்போது பின்னாடி இருந்து விவியன், ஏய் நில்லுடான்னு கத்துனா. நான் திரும்பாம நடக்க அவ பாடி கார்ட்ஸ் ஓடி வந்து என்னைய ரவுண்ட் அப் பண்ணிட்டானுங்க. சிட்டியோட பெரிய அண்டர் கிரவுண்ட் கேங் பிளாக் ஷேடோல சேர்ந்ததுல இருந்து விவியன் லெவல் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அவ மனசுல நான் ஒரு முள்ளு மாதிரி உறுத்திட்டே இருந்தேன். என்ன மாதிரி ஒரு லூசு அவளை பிளாக் பண்ணி டெலீட் பண்ணிட்டானேங்கிற கடுப்பு. இப்போ நேரா அவகிட்டே வந்து மாட்டிக்கிட்டேன். அவ கையை கட்டிக்கிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு, என்னை பிளாக் பண்ணிட்டு இப்போ தெரிய வந்தியா, இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், ரொம்ப லேட் பாஸ்ன்னு சொன்னான். சுத்தி இருந்த கூட்டமே என்ன ஒரு பிச்சைக்கார மாதிரி பார்த்து சிரிச்சுது. ஆனா எனக்கோ வயிறு பசியில கத்துது. இவளோட இந்த சீப்பான காமெடிக்கு பதில் சொல்லக்கூட எனக்கு பொறுமை இல்லை. நான் அமைதியா இருந்ததை பார்த்துட்டு விவியன் கடுப்பாகி, இன்னும் சீன் போடுறியான்னு சொல்லிட்டு திடீர்னு அவளோட ஹை ஹீல்ஸை கழட்டிட்டு அங்கேயே வச்சு தன்னோட கருப்பு ஸ்டாக்கிங்கையும் கழட்டி எறிஞ்சா. என் காலுக்கு முத்தம் கூட நாய்க்கு போடுற மாதிரி 20,000 தரேன்னு பேக்ல இருந்து பணக்கட்டை எடுத்தா. கூட்டத்துல இருந்தவனுங்க அடிச்சு தூக்குடா ஜாக் பாட்டன்னு கத்துனானுங்க. நான் பசியில மயக்கமா இருக்கும்போது இவ என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா, என் சாப்பாடு போடுற கடைக்கு போற டைமை இவ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காளேன்னு தோணுச்சு. நான் அசையாம நிக்கிறத பார்த்துட்டு விவியன், வண்டிடுறா இப்போன்னு கத்துனா. ஆனா அவ பேசி முடிச்ச அடுத்த செகண்ட் டமார்னு ஒரு சத்தம். அங்கிருந்த மொத்த சத்தமும் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. விவியனோட அழகான முகத்துல என் 5 விரல் தடம் சிவப்பா அப்படியே பதிஞ்சிருச்சு. என் மொத்த பலத்தையும் வச்சு நான் கொடுத்த அந்த அறைக்கு அவ அப்படியே கீழே விழுந்துட்டா. அதிர்ச்சியில அவ முகத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன பார்த்தா. உடனே அவ பாடி கார்ட்ஸ் என் மேல பாஞ்சானுங்க. ஆனா 2-3 இடிதான் எல்லாரும் வலியில கத்திக்கிட்டே காத்துல பறந்து போய் விழுந்தானுங்க. நடுக்கத்தோட இருந்த விவியன் கிட்ட போய் ஒரு நக்கலான லுக்கு விட்டுட்டு, உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு கேட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம கெத்தா நடந்து போனேன். அங்கிருந்த கூட்டமே ஷாக் ஆகி என்னை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல கூட்டத்துல இருந்த ஒருத்தன் டக்குன்னு போன் எடுத்து, டார்ஜெட் பீகோக் இப்போதான் நடுத்தருல பெரிய சண்டை போட்டான்னு ரிப்போர்ட் பண்ணான். ஸ்கார்லெட்டும் விவியனும் அந்த பழைய யாட்ல வந்ததுல இருந்து அனாமலி அஃபேர்ஸ் பியூரோ அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. விவியனோட கோட் நேம் தான் பீகோக். சண்டை போட்டது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு போல. பையன் செம ஃபைட்டர், பாடி கார்ட்ஸ் எல்லாம் கேம் விளையாடுற மாதிரி அசால்ட்டா தூக்கிட்டான்னு அவன் சொன்னான். பீரோல இருந்த ரியான் இதை கேட்டுட்டு, சின்ன சண்டையா இருக்கும், லாக் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா பக்கத்துல இருந்த எமிலி அந்த போட்டோவை பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னான். போட்டோல என் முகம் கிளியரா இல்லைனாலும் அவளுக்கு என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. பாடி கார்ட்ஸ் எல்லாம் பறக்க விடுறான்னா துரான்னா கண்டிப்பா பலிப்பீடத்துல இருந்து ஏதோ பெரிய பவர் வாங்கியிருக்கான், அவனை செக் பண்ணுங்கன்னு ரியான் ஆர்டர் போட்டாரு. இதுக்கிடையில நான் நேரா எனக்கு பிடிச்ச அந்த ஓப்பன் ஏர் சாப்பாட்டு கடைக்கு போனேன். அங்க எப்பயும் போல கூட்டம் களைகட்டி இருந்துச்சு. ஒரு எம்டி சீட்ல உட்காந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். அப்போ ஒரு 40 வயசு மதிக்கத்தக்கத நடுத்தர வயசுக்காரர் ஒரு சிவப்பு பையோட ஒவ்வொரு டேபிளா போய் ஏதோ பேசிட்டு இருந்தாரு. என் பக்கத்து டேபிள்ல சரக்கு அடிச்சிட்டு இருந்தவங்க கிட்ட போய், பாஸ் என்கிட்ட ஒரு ப்ளூ கிரேட் ஐட்டம் இருக்கு, கொஞ்சம் பாக்குறீங்களான்னு கேட்டாரு. ப்ளூ கிரேடான்னு எல்லாரும் ஷாக் ஆகி அந்த பையில இருந்த ப்ளூ அண்ட் ஒயிட் பீங்கான் டீ கப்பை வாங்கி டார்ச் எல்லாம் அடிச்சு செக் பண்ணாங்க. ஆனா அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு யாருக்கும் தெரியல. தாடி வச்ச ஒருத்தன், இது எதுக்கு யூஸ் ஆகும், எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லுன்னு கேட்டான். அதுக்கு அவர் 3 விரலை காட்டி
இது எதுக்கு யூஸ் ஆகும்னு கிளியரா தெரியலன்னு தயங்கிட்டே சொன்னாரு. 30,000 ரூபாவா? யூஸ் இல்லாத கப்புக்கு 30,000மா? உனக்கு பைத்தியமான்னு தாடிக்காரன் கத்துனான். அந்த ஆளு ஏதோ சொல்ல ட்ரை பண்ணாரு, ஆனா யாருமே காதுல வாங்கல. நான் என் சீட்ல இருந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தேன். உடனே ஐ ஆஃப் ட்ரூத் ஆக்டிவேட் பண்ணி அந்த கப்பை செக் பண்ணேன். கப் ஆஃப் ஸ்டில்னஸ், கிரேட், அன்கமன், கிரே ரெயினை ஹோல்ட் பண்ணலாம். இதை படிச்சதும் எனக்கு மூச்சே நின்றுடுச்சு. இது ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்ட். சாம்பல் மழை எல்லா சூப்பர் பவரையும் கட் பண்ணிடும், ஆனால் அதை ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த கப் இருந்தா அந்த மழையை ஸ்டோர் பண்ணி டாப் லெவல் பவர் வச்சிருக்கவனுங்க மேலே ஊற்றி அவனுங்களை ஈஸியாக காலி பண்ணிடலாம். இதை இப்போவே வாங்கியே ஆகணும். உடனே அந்த நடுத்தர வயசுக்காரரை கூப்பிட்டேன். பக்கத்தில் இருந்தவன், தம்பி ஏமாந்துராத, ரியல் ப்ளூ கிரேட் ஐட்டம் லட்சக்கணக்கில் போகும், இவன் ஒரு ப்ராடுன்னு வார்னிங் கொடுத்தான். நான் சிரிச்சிட்டே அவரை உட்கார வச்சுட்டு, வெயிட்டர் எக்ஸ்ட்ரா 2 சிக்கன் லெக், ஒரு பெரிய பீஃப் சவ் மெயின் கொண்டாப்பா, அவர் ரொம்ப பசியில் இருக்காருன்னு ஆர்டர் போட்டேன். அவருக்கு ஒரே ஷாக். என்னை விரட்டாம சாப்பாடு வாங்கி தரேன்னு. சுட சுட சாப்பாடு வந்ததும் வெளுத்து வாங்கினாரு. அவர் சாப்பிட்டு முடிச்சதும், இந்த டீ கப்பை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். அவர் பேர் டேவிட். முன்னாடி சீனியர் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிஸ்டாக இருந்தவர். அவரோட பொண்ணுக்கு உடம்பு சீரியஸ் ஆகி இருக்கிற மொத்த சேவிங்ஸும் காலி ஆயிடுச்சு. வேற வரியே இல்லாம தான் இந்த டீ கப்பை விற்க வந்திருக்காரு. நான் அவரை கூட்டிட்டு ஏடிஎம் போய் பணம் எடுக்க போனேன். வழியில அவர் அந்த கப்பை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு, தம்பி என்னை நிஜமாவே நம்புறியான்னு கேட்டாரு. நான் நின்றுக்கிட்டு, டேவிட் அங்கிள், நான் நம்புறது இந்த கப்பை இல்லை, தன்னோட பொண்ணுக்காக எதை வேணாலும் செய்ய துணிகிற ஒரு அப்பாவோட மனசை. இந்த உலகத்துல விலை மதிப்பு இல்லாதது இந்த பொக்கிஷம் இல்லை, உங்க கண்ணில் இருக்கிற அந்த நம்பிக்கை ஒளிதான்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் அவமானத்தை மட்டுமே சந்திச்ச அவருக்கு என் வார்த்தை பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. உன் உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் தம்பின்னு கண்ணீர் விட்டாரு. நான் 30,000 ரூபாயை எடுத்ததும் அவர் கை நடுங்கி என் காலில் விழ வந்தாரு. நான் அவரை தடுத்து தூக்கி நிறுத்தினேன். நம்பரை மாத்திட்டு அவர் கூட்டத்தில் மறைஞ்சிட்டாரு. இனிமே கிரிம்சன் த்ரோனுக்கு ஆஃபர் பண்ண குப்பை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி தரதுக்கு டேவிட் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாரு. ஃபோனை எடுத்து டைம் பார்த்தேன். 7:40 மாலை. சாம்பல் மழை பெய்ய இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. ஆஃபரிங் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது திடீர்னு பிளாசால ஒரே சத்தம். வானத்துல என்னடா நடக்குதுன்னு பார்த்தா நிலா அப்படியே ரெட் கலர்ல மாறிட்டு இருந்துச்சு. சில செகண்ட்ஸ்ல பிளட் மூன் ஃபுல்லா வந்துருச்சு. என் ஹார்ட் பீட் எகிரிடுச்சு. கேம்ஸ் விளையாடவங்களுக்கு தெரியும் பிளட் மூன்னா என்னன்னு. பெரிய ஆபத்து வரப்போகுதுன்னு அர்த்தம். ஊரே பயத்துல உறைஞ்சு போச்சு. நான் போரை ஓபன் பண்ணி பார்த்தா பிளட் மூன் பத்தி ஏகப்பட்ட போஸ்ட். நம்ம கதை தான் முடிஞ்சது, பெரிய சம்பவம் நடக்க போகுது, இந்த நேரத்தில் ஆஃபர் பண்ணா லக் டபுள் ஆகும்னு பேசிட்டு இருந்தானுங்க. பக்கத்தில் இருந்த பலிபீடத்தை ஐ ஆஃப் ட்ரூத் போட்டு பார்த்தேன். ஆல்டர் நம்பர் 2 0247 பிளட் மூன் எஃபெக்ட். இன்னும் 10 ஆஃபரிங்ஸ் தான் பாக்கி இருக்கு. ஒரு கேம்ப்லர் போய் காயின் போட்டான், ஆனால் எந்த லைட்டும் வரல, பிளட் மிஸ்ட் மட்டும்தான் வந்துச்சு. என்ன பொருள் கிடைக்குதுன்னு ஆஃபர் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் தெரியும். இது எனக்கு செம ஜாக்பாட். நடுத்தெருவில் நான் ரெட் லைட் எடுத்தாலும் யாருக்கும் டவுட் வராது. நான் சீக்கிரமாக பலிபீடங்களை தேட ஆரம்பித்தேன். 2 பலிபீடத்தில் ஆஃபர் பண்ணேன். ஆனால் ஒன்றில் ப்ளூ கிரேட் லாங் ஸ்வாட் கிடச்சிது, இன்னொன்றில் பீஸ்ட் வ்ராத் பால்ட்ரான்ஸ் பர்பிள் கிரேட் கிடச்சிது. இது ரெண்டுமே கிரிம்சன் த்ரோனுக்கு நல்ல சோர்ஸ் பிளட் சாப்பாடு தான். கடைசியாக ஒரு பலிபீடத்தை செக் பண்ணேன். ஆல்த்த நம்பர் 1050, தி லாஸ்ட் சீ ஆஃப் ஸ்டார்ஸ். ஒரு பழங்கால ஸ்டார் கேசர் நம்பிக்கை ஒளியை பார்க்க ஆசைப்படுறாரு. இதை படித்ததும் என்கிட்ட நம்பிக்கை கொடுக்குற மாதிரி என்ன ஐட்டம் இருக்குன்னு தேடினேன். ஏடிஎம்ல வந்த அந்த ரசீது தான் கைக்கு வந்துச்சு. டேவிட்டோட பொண்ணுக்கு அதுதானே வாழ்க்கைக்கான நம்பிக்கை ஒளி. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு செய்கிற உதவியோட அடையாளம் அது. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம்னு அந்த ரசீதை பலிபீடத்தில் வச்சேன். ஒரு நிம்மதியான பெருமூச்சு சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் ஒரு 5 பாயிண்ட் ஸ்டார் வந்துச்சு. ஐ ஆஃப் ட்ரூத் போட்டேன். ஸ்டார் ஆஃப் ஹோப், கிரேட், லெஜெண்டரி. செத்த அடுத்த செகண்ட் ஆட்டோமேட்டிக்காக உயிரை திருப்பி கொடுத்து உடம்பையும் முழு பவரோட ரெக்கவர் பண்ணிடும். என் கண்ணே வெளியே வந்துருச்சு. ஹோலி கிராப், ஒரு ரிவைவ் டோக்கன். என் வாழ்க்கையை காப்பாற்ற வந்த மாஸ் ஐட்டம் இது. உடனே டைமென்ஷனல் ஸ்பேஸில் அதை பத்திரப்படுத்தி வச்சுட்டு வேகமாக நடந்தேன். வீட்டுக்கு போகிற வழியில் போரம் செக் பண்ண ஒரு ஃபேமஸான பலிபீடம் 10 தடவை ஆஃபர் பண்ணதுக்கப்புறம் சுக்குநூறாக உடஞ்சி போன ஃபோட்டோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. மக்கள் எல்லாம் பலிபீடங்கள் உடையுது, 10 தடவை யூஸ் பண்ணால் அவ்வளோதான்னு கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளட் மூன் சும்மா இல்லை, பெரிய கேம் ஆடுது. ஃபேக்ட்ரிக்கு வந்ததும் அந்த ப்ளூ கிரேட் கத்தியையும் பர்பிள் கிரேட் பால்ட்ரானையும் கிரிம்சன் த்ரோனில் போட்டேன். த்ரோன் பயங்கரமாக ஷேக் ஆகி ஒரு பாட்டில் பர்பிள் சோர்ஸ் பிளட் வந்துச்சு. சோர்ஸ் பிளட், கிரேட் எபிக்.
மொத்த வலிமையும் பயங்கரமாக கூட்டும். அதை அப்படியே முழுசாக குடித்தேன். உடம்புல ஒரு அணு குண்டு வெடிச்ச மாதிரி பயங்கரமான எனர்ஜி. மசில்ஸ் எல்லாம் செம பவர்ஃபுல்லாக மாறுச்சு. இதுதான் எபிக் கிரேடா. ஒரு சுவரை கூட இப்போ ஒரு குத்துல உடச்சிருவேன் போல இருந்துச்சு. டைம் செக் பண்ண இரவு 11:59. நைட் 12 மணிக்கு மேலே என்ன நடக்குதுன்னு பார்க்க ஒரு லைவ் ஸ்ட்ரீம் ஓப்பன் பண்ணேன். அதில் ஒருத்தன் சாப்பாடு சம்மந்தமான பலிபீடத்தில் ஆஃபர் பண்ண ரெடியாக இருந்தான். ஏதோ நண்டு இறால் கிடைக்கும்னு எதிர்பார்த்தா திடீர்னு பலிபீடம் ஷேக் ஆகி அதுலேருந்து ஒரு பெரிய ஆக்டோபஸ் மாதிரி மான்ஸ்டர் வெளியே வந்து கேமரா ஃபுல்லாக ரத்தமாக தெரிஞ்சுது. லைவ் கட் ஆகி அவன் எலும்பை கடிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. கமெண்ட்ஸில் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. எனக்கும் புரிஞ்சிருச்சு. என் பில்டிங்க்கு வெளியவும் இதே மாதிரி மான்ஸ்டர் சத்தம் கேட்குது. கவர்மெண்ட்லேருந்து ரெட் அலர்ட் வந்துருச்சு. மக்கள் யாரும் வெளியே வராதிங்க, பலிபீடம் எல்லாம் மான்ஸ்டராக மாறுதுன்னு. இப்போதான் எனக்கு மேட்ரு கிளியர் ஆச்சு. பிளட் மூன்ங்கிறது ஒரு சாவி. 10 ஆஃபரிங்ஸ் கம்ப்ளீட் ஆகாத பலிபீடம் எல்லாம் வெடிச்சு உள்ளே இருக்கிற கொடூரமான மான்ஸ்டர்ஸ் வெளியே வரப்போகுது. என் டிராகன் முட்டை ஹேட்சிங் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் என் டிராகனுக்கு நல்ல சாப்பாடு. ஸ்டார் ஆஃப் ஹோப் வேற இருக்கு. பயம் இல்லை. இதுதான் என் வேட்டை ஆரம்பிக்கிற நேரம். என் கத்தியை எடுத்துக்கிட்டு இந்த பிளட் மூனில் வேட்டையாட நான் வெளியே கிளம்பிட்டேன். காய்ஸ், இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு? வெளியே வந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ சும்மா வச்சு செஞ்சுட்டான்ல. அது மட்டும் இல்லாமல் அவனோட டிராகன் முட்டை வேற இப்போ ஹேட்ச் ஆகிற ஸ்டேஜில் இருக்கு. இனி வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாம் இன்னும் சினிமேட்டிக் ரேஞ்சுக்கு அதிரடியாக இருக்க போகுது. அனாமலி பீரோ ஆளுங்க வேற நம்ம ஹீரோவை வலை வீசி தேடிட்டு இருக்கானுங்க. அவனுங்க கிட்ட ஹீரோ மாட்டுவானா? அடுத்த பாட்டில் என்ன மாசான சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த தரமான வீடியோல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.